நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல நகை கடன் வாங்கியவர்களுக்கு மிக முக்கிய புதிய தகவல் வெளியாகி இருக்கு. ஸோ அதை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். இன்றளவிலும் மிக நெருக்கடியான நேரத்தில் மக்களுக்கு எளிமையாகவும் விரைவாகவும் கிடைக்கும் கடன் என்றால் அது நகை கடன் தான். இது ஆபரணமாக மட்டுமல்லாமல் பல நடுத்தர குடும்பங்களில் அவசர தேவைக்கு நண்பனாகவும் இருக்கிறது. நினைத்த நேரத்தில் பணம் கிடைக்கும் என்றால் அது நகை கடனில் தான் கிடைக்கும். மற்ற கடன்களுக்கு பல விதிமுறைகள் ஆவணங்கள் தேவைப்படும் என்றாலும் நகை கடனுக்கு அதெல்லாம் தேவையில்லை. இந்நிலையில்தான் இந்திய ரிசர்வ் வங்கி நகை கடன் தொடர்பாக ஒரு அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. இது நகை கடன் வாங்கி இருப்பவர்கள் மத்தியில் பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதுவரை நகை கடனுக்கு வட்டி மட்டுமே செலுத்தி வந்து கால அவகாசம் ஓராண்டு அல்லது 6 மாதங்களுக்குள் நிறைவு பெற்றதும் ஒரே நாளில் அதனை மறு அடமானம் வைக்கும் வசதி இருந்தது. இதனால் நகை கடன் வாங்குவோருக்கு எந்த சிக்கலும் இல்லாமல் இருந்தது. ஆனால் தற்பொழுது ரிசர்வ் வங்கி வெளியிட்டிருக்கக்கூடிய புதிய விதிமுறைப்படி வங்கிகளில் நகை கடன் வாங்கியவர்கள் அதன் அவகாசம் முடிந்ததும் மொத்த பணத்தையும் கொடுத்து நகையை மீட்டுக்கொண்டு மீண்டும் புதியது போலதான் அடகு வைக்க முடியுமாம். அதுவும் மறுநாள் தான் அடகு வைக்க முடியும் என்று ரிசர்வ் வங்கி கூறியிருக்கிறது. கடன் வழங்குவதில் உள்ள வெளிப்படை தன்மையையும் பிரச்சனைகளையும் களைவதற்காகவே இந்த விதிமுறை கொண்டு வரப்பட்டிருப்பதாக ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. ஏற்கனவே ஒரு சவரனுக்கு வங்கிகள் கொடுக்கும் கடன் குறைவு என்று பொதுமக்கள் குற்றம் சாட்டி வரும் நிலையில் இனி வங்கிகளில் நகை கடன் வைப்பவர்களுடைய எண்ணிக்கையும் சரிய வாய்ப்பிருப்பதாக கூறப்படுகிறது. ஸோ பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் நகை கடன் நம்ம வாங்கியிருக்கோங்கிற பட்சத்தில் அந்த நகை கடன் செலுத்த வேண்டிய அந்த கால அவகாசம் வரும் பொழுது நம்ம என்ன பண்ணுவோம்னா ஜஸ்ட் வட்டியை மட்டும் கட்டிட்டு அதே நகையை மீட்டு வைக்கக்கூடிய பழக்கம் பரவலாக காணப்படுகிறது. இந்நிலையில் ரிசர்வ் வங்கி ஒரு புதிய விதிமுறையை வெளியிட்டிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸோ நகை கடனை ரினியூவல் பண்ண வரும் பொழுது நம்ம அந்த நகை கடனுக்கான முழு தொகையையும் செலுத்திட்டு அடுத்த நாள் தான் மீண்டும் நம்ம திருப்பி வைக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. இது மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. கண்டிப்பாக அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறோம். மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலோட தொடர்ந்து இணைந்திருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.